எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. இந்த மழைக்கு பொரி வறுத்து காப்பி வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு பொரி வறுத்துட்ருக்குறேன். இது கடலையும் மிளகு பொடி போட்டேன். பொரி போட்டுடலாம். பொரி நான் ஒரு 2 கப் பொரி போட்டு வறுத்து சூடாக வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இன்னொரு கப் போட்டுக்கலாம். போட்டு டீ சிம்மில் வச்சு விடாமல் கைவிடாமல் வணக்கிட்டு இருந்தேன்னா பொரி மிளகாய் பொடியெல்லாம் கலங்கிரு. நல்லா கலக்கி ஜூடாயிரு பொரி நல்லா. இதுக்கு நான் கருப்பு காப்பி வைக்கிறேங்க, வரக்காப்பி. பால் சாயந்தரம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ வரக்காப்பி வச்சு குடிக்கலாம். பால் இல்லாமல் பாரு இப்படி உடச்சா உடையணுங்க. உடஞ்சிச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் காப்பி பொடி போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவேன். சின்ன ஸ்பூனில் போட்டேன். இது கொதிக்க வச்சிடலாம். காப்பி கொதிக்கட்டுங்க. பொரியை இந்த தட்டத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்திட்டேன். கொஞ்சம் மிக்சர் போட்டுக்கலாம் மேலே, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். காப்பி கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு டம்ளர் ஊற்றி தண்டிட்டான். வரக்காப்பிக்கு எனக்கு தூள் கம்மியாக போட்டால் சூப்பராக இருக்குங்க. காப்பி பொரி ரெடி.